இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 1 அதிகாரம் 18 முதல் 25 வரை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விபரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இன்றைய நற்செய்தி. புனிதர் நிக், செயின்ட் நிக்கோலஸ் என்று நாம் அறியும் நபர் கிபி 270 ஒரு பணக்கார கிரேக்க குடும்பத்தில் பிறந்தார். துரதிர்ஷ்டவசமாக அவர் சிறுவனாக இருந்தபோது அவரது பெற்றோர் இறந்து விட்டனர். அவர் தனது மாமாவுடன் வாழ நேரிட்டது. அவரது மாமா நிக்கோலஸை மிகவும் நேசித்து தேவனை பின்பற்றி அவரது வழிகளில் நடக்கவும் கற்றுக் கொடுத்தார். நிக்கோலஸ் இளைஞனாக இருந்தபோது தன்னுடைய திருமணத்திற்கு வரதட்சணை கொடுக்க முடியாத 3 சகோதரிகளை பற்றி கேள்விப்பட்டதாக புராண கதை கூறுகிறது. தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது பற்றிய இயேசுவின் போதனைகளை பின்பற்ற விரும்பிய அவர் அவருடைய சொத்தை எடுத்து அந்த 3 சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு பொற்காசுகளை கொண்ட பைகளை பரிசாக அளித்தார். பல ஆண்டுகளாக நிக்கோலஸ் தனது மீதமுள்ள பணத்தை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் மற்றவர்களை பராமரிப்பதற்கும் கொடுத்தார். அடுத்த நூற்றாண்டுகளில் நிக்கோலஸ் அவரது ஆடம்பரமற்ற தாராள மனப்பான்மைக்காக கௌரவிக்கப்பட்டார். மேலும் அவர் சாண்டா கிளாஸ் என்று நாம் அறிந்த கதாபாத்திரத்தின் ஈகை குணத்தை ஊக்கப்படுத்தினார். இந்த பண்டிகை நாட்களின் பளிச்சிடும் விளம்பரங்களும் பிரம்மாண்டங்களும் நமது கொண்டாட்டங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் பரிசு வழங்கும் பாரம்பரியம் நிக்கோலஸுடன் இணைகிறது. மேலும் அவருடைய தாராள மனப்பான்மை இயேசுவிடம் அவர் கொண்டிருந்த பக்தியின் அடிப்படையில் அமைந்தது. கிறிஸ்து கற்பனைக்கு எட்டாத தாராள மனப்பான்மை உள்ளவர் என்பதை நிக்கோலஸ் அறிந்திருந்தார். அவர் கொண்டு வந்த மிக அற்புதமான பரிசு தேவன் இயேசு என்றால் தேவன் நம்முடன் இருக்கிறார். மேலும் அவர் நமக்கு வாழ்வின் பரிசை கொண்டு வந்தார். மரண உலகில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாம் இயேசுவை நம்பும் போது தியாகம் செய்யும் பெருந்தன்மை வெளிப்படுகிறது. நாம் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். தேவன் நமக்கு கொடுப்பது போல நாமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். இது செயின்ட் நிக்கின் கதை. எல்லாவற்றிற்கும் மேலாக இது தேவனுடைய கதை.